பெரிய ராஜாவுக்கு கூட அவர் கீழ்ப்படியில. ஆண்டவர் அப்படின்னு வரும்போது ராஜாவை அவர் முன்னா வச்சுட்டு இருந்தாலும் விக்கிரகாராதனை தான். அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கும் அவர் ஒரே இதுதான், பார்ஷாலிட்டி எதுவும் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கும் ஒரே சத்தியம் தான், நம்மளுக்கும் ஒரே சத்தியம் தான். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்படுது. நம்ம என்ன பண்ணணும், நம்மள திருத்திக்கணும். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். பிகாஸ் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமைன்றது ஒரு நாள் வரப்படும். நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்குமே நினைக்கூடாது. எல்லா மனுஷனுக்குள்ளாக தேவன் ஏதோ ஒரு முள்ள வச்சிருப்பார். நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்றவனுக்கு கூட நான் வேஸ்ட் பண்றது இல்லக்கா, நான் விபச்சாரம் பண்றது இல்லக்கா, நான் காணிக்கையில உண்மையா இருக்கிறாக்கா, என் வேலை ஸ்தலத்துல நான் உண்மையா இருக்கிறாக்கா, என் குடும்பத்துல நான் உண்மையா இருக்கிறாக்கா, என் பிள்ளைங்களுக்கு நான் உண்மையா இருக்கிறாக்கா, என் சக ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கரெக்டா இருக்கிறாங்க. எல்லாம் நீ எவ்வளோ நீ இதா இருந்தா கூட, அப்படியாப்பட்ட பவுலுக்கே தேவன் ஒரு பலவீனத்தை, ஒரு அந்த முள்ளை கொடுத்திருக்கும் பொழுது, அந்த குட்டும் முள்ளாகிய ஒரு சாத்தான் அது இருந்ததுனாலதான் அந்த கிருபையை ஆண்டவர் அவங்க சொல்றாரு, அப்பா நீ இதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணாத, கிருபை கொடுத்துக்கிற, அந்த கிருபை நல்ல கிருபையோடு நீ சேராங்க பரலோகத்துக்கு. அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பலவீனம். ஸோ எல்லாம் தெரியும், நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா we are fooling ourselves. ஸோ விழாதபடி எச்சரிக்கையாரு. If you are right, try to be more. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா மாற கடவன். ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது, ஓவரா எதுவும் பண்ணக்கூடாது இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா மாறணும். ஒண்ணு வாழ்ந்தா உலகத்துக்கு வாழணும், இல்லைன்னா பரலோகத்துக்காக போறதுக்கு பரிசுத்தமா வாழணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் சொன்னார் ஆண்டவர். கொஞ்சம் கொஞ்சமா இருந்துக்கோங்க, கொஞ்சம் பார்க்கலாம், பரவாயில்ல டிவில இது கொஞ்சம் பார்க்கலாம், அது கொஞ்சம் பார்க்கலாம், லைட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரீச்சிங் ஆண்டவர் பண்ணவே இல்லை. ஒண்ணு இருந்தா இங்க உள்ள எல்லாம் வெளியில இது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக மாறட்டும். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் லிட்டில் பிட், இன்னும் கொஞ்சம் தேடு, இன்னும் ஆண்டவரை தேடு, இன்னும் வேத வார்த்தைகளை கத்துக்கணும்னு ஆசைப்படு, இன்னும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படு. ஸோ அல்டிமேட்லி we are not of this kingdom, we are all going to heaven. பரலோகத்துக்கு போகிற நாம் we have to discipline ourselves. பழைய காலத்துல நடந்த திருஷ்டாந்தங்களை பாருங்க. லோத்துக்கு நடந்தது என்ன, லோத்தினுடைய மனைவிக்கு நடந்தது என்ன. அந்த காலகட்டத்திலேயே ஆண்டவர் வானத்துல இருந்து அக்கினி இருக்கனால இப்ப கிருபையின் காலம் கொடுத்திருக்கிறதுனால நம்ம எல்லாம் படைச்சிருக்கோம். அப்ப ஈச் டே we have to analyze ourselves. ஆண்டவரே நான் அவர்களை போல நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே, மோசே போல ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு மலை கிட்ட வரணும். அந்த அதிசயங்களை பார்த்து பின்வாங்கி போன மன்னாவை சாப்பிட்டு காடைகளை